வணக்கம் நண்பர்களே, முனிஷ் லேர்னிங் ஜோன் சேனலுக்கு உங்களை மீண்டும் வரவேற்பதில் மிக்க மகிழ்ச்சி. இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறது ISO 9001 2015 கிளாஸ் 5 லீடர்ஷிப். ஸோ இந்த பெயர்லையே நம்ம புரிஞ்சிக்க முடியும். நிர்வாகமும் தலைமை பொறுப்பில் இருக்கிறவங்களும் இந்த ISO 9001 2015க்காக என்ன பண்ணணும்னு இந்த ஸ்டாண்டர்டில் கொடுத்துருக்காங்க. வாங்க குவிக்காக அதை பார்க்கலாம். இதில் 3 சப் கிளாஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் ஓவர்வியூ பார்ப்போம். 5.1 லீடர்ஷிப் அண்ட் கமிட்மெண்ட். நிர்வாக தலைமை இந்த ஸ்டாண்டர்ட்ஸ் மற்றும் கஸ்டமர் ரெக்யர்மெண்ட்ஸ்க்காக எவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்து தங்களோட அன்றாட வேலையில இதையும் தவறாம ரிவ்யூ பண்ணி தங்களை அர்ப்பணிக்கிறாங்க. அதை பத்தின கைட்லைன்ஸை இது கொடுத்துருக்காங்க. 5.2 பாலிசி. நிறுவனத்தோட கொள்கையை எப்படி எல்லாருக்கும் கொண்டு போய் சேர்க்கிறாங்க, அதாவது தகவல் எப்படி கொடுக்குறாங்க, நிறுவனத்தோட ஊழியர்கள் ஒவ்வொருவருக்கும் என்ன ரோல் என்ன ரெஸ்பான்சிபிலிட்டிஸ்னு தெளிவா சொல்றது. அடுத்து ஜெனரல் ரெக்யர்மெண்ட்ஸ் பார்ப்போம். 5.1.1 ஜெனரல். நிறுவனத்தோட தலைமை நிர்வாகிகள் தங்களோட அர்ப்பணிப்பை இந்த QMSக்காக எப்படி செய்யணும், எப்படி டெமான்ஸ்ட்ரேட் பண்ணணும், அதாவது எப்படி நிரூபிக்கணும்னு இதுல சொல்லியிருக்காங்க. QMSக்கான எஃபெக்டிவ்னஸ்க்கு தலைமை நிர்வாகிகள் முழுவதுமாக தாங்களே பொறுப்பேற்க வேண்டும். நிறுவனத்தோட சூழல் மற்றும் உத்தி, அதாவது கண்டெக்ஸ்ட் அண்ட் ஸ்ட்ராட்டஜி, இதை அடிப்படையாக வச்சு தான் தரக்கொள்கை பாலிசி மற்றும் தர நோக்கங்கள் அப்ஜெக்டிவ்ஸ் உருவாக்க உறுதி செய்ய வேண்டும். QMS ரெக்யர்மெண்ட்ஸை நிறுவனத்தில் இருக்கிற ப்ராசஸோட ஒன்றிணைந்து உருவாக்க உறுதி செய்ய வேண்டும். எம்ப்ளாயீஸ் கிட்ட ப்ராசஸ் அப்ரோச் மற்றும் ரிஸ்க் பேஸ்ட் திங்கிங்கை ரெகுலராக யூஸ் பண்ணுறதுக்கு ஊக்குவிக்கணும். இந்த ப்ராசஸ் அப்ரோச் மற்றும் ரிஸ்க் பேஸ்ட் திங்கிங்கை பற்றின டீட்டெயில்டு வீடியோவை நான் ஃபியூச்சரில் ஷேர் பண்ணுறேன். QMSஐ சரியான முறையில் நடைமுறைப்படுத்துவதற்கும் பின்பற்றுவதற்கும் தேவையான வளங்கள் இருக்க உறுதிப்படுத்த வேண்டும். எம்ப்ளாயீஸ் கிட்ட QMSோட முக்கியத்துவம் பற்றியும் மற்றும் தேவையை பூர்த்தி செய்யும் போது கிடைக்கிற பயனையும் தெளிவா விளக்கி சொல்லணும். நிர்ணயித்த இலக்க, அதாவது கோலை QMS அடைவதற்கு உறுதி செய்ய வேண்டும். அடுத்து 5.1.2 கஸ்டமர் ஃபோக்கஸ். வாடிக்கையாளர் சட்டம் மற்றும் ஒழுங்கு இதை சார்ந்த தேவைகளையும் எதிர்பார்ப்புகளையும் தீர்மானித்து அதை தெளிவா புரிய வைத்து எந்த ஒரு இடையூறும் இல்லாம அதை பூர்த்தி செய்ய வேண்டும். தயாரிக்கப்படுற பொருளையும் மற்றும் சேவைகளையும் பாதிக்கக்கூடிய ரிஸ்க், அதாவது ஆபத்துகள், அதோட இடையூறுகள் கண்டறிந்து அதை நம்மளோட QMS இம்ப்ரூவ் பண்ற ஆப்பர்ச்சுனிட்டியா யூஸ் பண்ணி அதற்கான ஆக்ஷன்ஸ், அதாவது தக்க நடவடிக்கைகளை செயல்படுத்தணும். வாடிக்கையாளரின் திருப்தியை தொடர்ச்சியான முன்னேற்ற பாதையில் கொண்டு செல்வதற்கான எல்லா செயல்களையும் முக்கியமாக கவனத்தில் வைக்கணும். 5.2 பாலிசி. 5.2.1 எஸ்டாப்ளிஷிங் த பாலிசி. தலைமை நிர்வாகிகள் குவாலிட்டி பாலிசியை தயாரித்து நடைமுறைப்படுத்தி அதை அன்றாட வேலையில பின்பற்ற உறுதி செய்ய வேண்டும். அப்படி தயாரிக்கப்படுற பாலிசி நிறுவனத்தோட இலக்கு, சூழல் மற்றும் உத்தி இதை எல்லாத்தையும் ஒற்று இருக்க வேண்டும். அதை கண்டிப்பா தலைமை நிர்வாகிகள் உறுதி செய்யணும். தர நோக்கங்களை அடைவதற்கான கட்டமைப்புகளை அமைத்தர வேண்டும். நிறுவனத்துக்கு பொருந்துகிற அனைத்து தேவைகளையும் பூர்த்தி செய்கிற வகையில் தரக்கொள்கையை தயார் செய்ய வேண்டும். அதாவது அது ஒரு கமிட்மெண்டா எல்லாரும் எடுத்துக்கிற மாதிரி வழிவகுக்கணும். முக்கியமா QMSஐ தொடர் முன்னேற்ற பாதையில கொண்டு செல்ற மாதிரியான விவரங்கள் இருக்கணும். 5.2.2 கம்யூனிகேட்டிங் த பாலிசி. எப்படி இந்த குவாலிட்டி பாலிசியை எல்லா எம்ப்ளாயீஸ் கிட்டையும் டாப் டு பாட்டம், அதாவது கம்ப்ளீட்டா கம்பெனியில் இருக்கக்கூடிய எல்லா எம்ப்ளாயீஸுக்கும் கொண்டு போய் சேர்க்கணும், அதற்கான வழிமுறைகள். இந்த குவாலிட்டி பாலிசியை ஒரு டாக்குமெண்டா தயார் செய்து எல்லாருக்கும் கிடைக்கிற மாதிரி பராமரிக்கணும். நிறுவனத்தில் இருக்கிற எல்லாருக்கும் இந்த குவாலிட்டி பாலிசியை கொண்டு போய் சேர்க்கணும். எல்லாரும் அதை தெளிவா புரிந்து தினமும் செய்யற வேலையில அதை நடைமுறைப்படுத்தணும். இதை கண்டிப்பா நிறுவன தலைமை உறுதி செய்யணும். தேவைப்படும் போது சம்பந்தப்பட்ட இன்ட்ரெஸ்டட் பார்ட்டிஸ் கிட்டையும் இதை ஷேர் செய்யணும். 5.3 ஆர்கனைசேஷனல் ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ். தலைமை நிர்வாகிகள்
எல்லா எம்ப்ளாயீஸுக்கும் அவங்களோட ரோல்ஸ் என்ன, ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் என்னென்னு, என்னென்ன அத்தாரிட்டிஸ் இருக்கு, இந்த விஷயங்களை தெளிவாக எல்லாருக்கும் தெரிஞ்சு இருக்க உறுதி செய்ய வேண்டும். அப்படி செய்யும்போது யார் மூலமா இந்த QMS நடைமுறைப்படுத்தி எல்லா தேவைகளையும் பூர்த்தி செய்யணும், ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் தெளிவாக இருக்கான்னு உறுதி செய்யணும். நிறுவனத்தில் எல்லா ப்ராசஸும் எதிர்பார்க்கிற முடிவுகள், அதாவது ரிசல்ட்ஸ் தருதான்னு உறுதி செய்யணும். QMSோட செயல்திறனையும் குறைகளை களைந்து முன்னேற்ற செய்ய வழிவகைகளையும் தலைமை நிர்வாகிகளுக்கு அறிக்கையாக, அதாவது ரிப்போர்ட் செய்கிற சமர்ப்பிக்கக்கூடியது யாரு அப்படிங்கிறது ரெஸ்பான்சிபிலிட்டிஸை தெளிவுபடுத்தணும். நிறுவனத்தில் எல்லா செயல்களும் வாடிக்கையாளரை மையப்படுத்தி தான் நடக்கணும். இந்த விஷயத்தை உறுதிப்படுத்தணும். எந்த ஒரு மாற்றத்தையும் திட்டமிட்டு அதை ஏற்கனவே இருக்கிற QMSோட அலைன் செய்து, அதாவது அதில் சேர்த்து நடைமுறைப்படுத்த உறுதி செய்ய வேண்டும். இதையெல்லாம் யார் செய்யணும்னு ரோல்ஸ் அண்ட் அத்தாரிட்டி தயாரிக்கும் போது தெளிவாக குறிப்பிடணும். நண்பர்களே, இதோட இந்த லீடர்ஷிப் கிளாஸை பற்றின விளக்கங்கள் முடியுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி நண்பர்களே.